அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல கொஸ்டின் நம்பர் 14 பார்க்கலாம். இன்டகிரல் இன்டு டிஎக்ஸ். ஸோ இது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே 3x மைனஸ் 1 டிவைட் பை டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயரை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதலாம். ரைட்டா? ஸோ இப்போ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 2க்கு மேலே ஏ அப்படின்ற வேரியபிள் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் அகைன் ஒரு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கா, அதுக்கு மேலே ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் பின்னு வரோமா. ஸோ சேம் பாலினாமியல் ரிப்பீட் ஆகும்போது அது ரெண்டும் சேர்த்து தான் எழுதணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மேலே வந்து பி மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் பி மட்டும்தான் வரும். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அப்போ இங்கே நம்ம எக்ஸ் ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் கிடைச்சிரும். இங்கே ஆல்ரெடி எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால பி கூட எதையும் மல்டிப்ளை பண்ண மாட்டோம். இப்போ இதுலேருந்து நமக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு அப்ளை பண்ணோம்னா இது வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு -2 -1 -6 -1 -7. அடுத்து இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ வேணும். அகைன் எக்ஸுக்கு நம்ம 0 அப்ளை பண்ணால், இப்போ இங்கே 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் பி ஈக்குவல் டு இங்கே 0 அப்ளை பண்ணும்போது 3 இன்ட்டு 0 0 ஆகிடும், -1 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ 2a பியோட வேல்யூ -7 ஈக்குவல் டு -1. 2a இஸ் ஈக்குவல் டு இந்த -7 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகுமா, ப்ளஸ் 6 -1 சரி ப்ளஸ் 7 -1 6. அப்போ ஏவோட வேல்யூ 2. ஸோ இதே வந்து நம்ம ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் வச்சும் போடலாம். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். இங்கே பாருங்க, இங்கே மட்டும்தான் நமக்கு எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஏ எக்ஸ்ன்னு கிடைக்கும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுக்கிறதுனால ஏ மட்டும் இருக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே 3. ஸோ இந்த சம் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கேயும் 3 தான், சாரி 6 / 2 3. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை எடுத்து வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இது தேவையில்லை. இன்டகிரல் 3x - 1 divided by x plus 2 whole square into dx is equal to a ஓட வேல்யூ 3. ஸோ இப்போ இன்டகிரல் 3 divided by x plus 2 minus 7 divided by x plus 2 whole square into dx. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 3 into integral 1 divided by x plus 2 into dx minus 7 into integral x plus 2 whole square நியூமரேட்டர் வரும்போது ஹோல் பவர் -2 ஆகும் into dx. இப்போ இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். 3 இன்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணால் log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 7 இன்ட்டு, ஸோ இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், எக்ஸ் பவர் n இன்ட்டு டிஎக்ஸாக இருக்கும்போது எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் பவர் -2 + 1 ஹோல் டிவைடட் பை -2 + 1 ப்ளஸ் c. So final answer 3 log modulus of x plus 2 minus 7 x plus 2 whole power -1 divided by -1 plus c. So இந்த -1 -7 multiply பண்ணிக்கிறேன். 3 log modulus of x plus 2 plus 7 divided by x plus 2 plus c. So இப்போ இதுதான் நம்ம ஃபைல கொஸ்டின் நம்பர் 15 பார்க்குறோம். ஸோ இது 1 divided by x power 4 - 1 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எக்ஸ் ஸ்கொயர் -1 ஸ்கொயர்னு எழுதலாமா, சரி எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் -1 ஸ்கொயர்னு எழுதலாமா. இது a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது a + b இன்ட்டு a - b அப்படின்னு எழுதலாமா. அகைன் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் - a ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. இதை மறுபடியும்
1 divided by x square plus 1 into a square minus b square, அதாவது x plus 1 into x minus 1. சேம் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இதை பிரிச்சுட்டுமா, இதுக்கப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு a divided by x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ரெண்டு, இதனுடைய டிகிரி 2, இதை தனியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அதனால மேலே நமக்கு ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வேணும். அதனால ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம். ஏவும் பியும் நம்ம ஃபைன் பண்ணணும். எக்ஸ் வந்து ரெண்டு ஒன்றா இருக்கும்போது ஒரு இடத்துல எக்ஸ் போடணும். ஓகே, ப்ளஸ் அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, அதுக்கு ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், அது சின்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, அதுக்கு டின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே 1 டிவைட் பை எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. அகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இது கூட ரிமைனிங் இருக்கிற இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 கிடைக்கும். அடுத்து சி கூட எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்குது, இந்த ரெண்டும் மல்டிபிள் பண்ணணும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அடுத்து டி கூட எக்ஸ் மைனஸ் 1 மட்டும்தான் இருக்குது, இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. சரியா? இப்போ நம்ம ஏ பி சி டின்னு 4 வேரியபிள் கண்டுபிடிக்கணும். 4மே நம்மளால டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. சரியா? ஸோ அப்போ எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ அதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். மற்றதெல்லாம் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் வச்சு தான் போட போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணவா? எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணுறோம். ஸோ 1ன்னு அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆகிடும், இங்கேயும் 0 ஆகிடும். அப்போ நமக்கு இது மட்டும் கிடைக்கும். ஸோ டி இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 அகைன் 2 ஈக்குவல் டு 1. அப்போ டியோட வேல்யூ என்ன கிடைக்கும், 1/4. அடுத்து எக்ஸுக்கு மைனஸ் 1ன்னு அப்ளை பண்ணலாமா? மைனஸ் 1 அப்ளை பண்ணாலும் இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ நமக்கு சி மட்டும் கிடைக்கும். சி இன்ட்டு மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் 1 ஆகும். இப்போ ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 2 இன்ட்டு -1 ஆட் பண்ணால் -2 ஈக்குவல் டு 1. ஸோ சி இன்ட்டு -4 ஈக்குவல் டு 1/2. 1, சியோட வேல்யூ -1/4. அடுத்து ஸோ வேறு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன பண்ணுறேன், ஓகே இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா ஏ கேன்சல் ஆகிடுமா? அப்போ எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணலாமா? ஏ கேன்சல் ஆகிடும், பி மட்டும் இருக்கும். பி இன்ட்டு 1 இன்ட்டு -1 ப்ளஸ் சியில் 1 இன்ட்டு -1 அகைன் -1 தான், அது நான் டேரெக்டாக மைனஸின்னு போட்டுக்குவா. இங்கேயும் வந்து 1 இன்ட்டு 1 ப்ளஸ் டி ஈக்குவல் டு 1 minus b minus c plus d equal to 1. அப்போ b is equal to d, இந்த b இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், d இங்கே இருக்கும், d minus c minus 1. d ஓட வேல்யூ 1/4 மைனஸ் c ஓட வேல்யூ 1/4, அங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 1/4 -1. ஆட் பண்ணால் 2/4 மைனஸ் 1/2, 1/2 minus 1 minus 1/2. ஸோ ஏபிசியோட வேல்யூ, பிசிடியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலாக நமக்கு ஏவோட வேல்யூ வேணும். ஸோ ஏவோட வேல்யூ என்ன கிடைக்குது பாருங்க. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே 2 எக்ஸ் இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் x³ கிடைக்கும். அப்போ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ போடணும். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³. இங்கே x³ இருக்கா? இல்லை, அது 0. x² ஒரு x³ கிடைக்குமா? கிடைக்கும். சரி, சி கூட ஒரு x³ கிடைக்கும், டி கூட ஒரு x³ கிடைக்கும், பி கூட கிடைக்காது. அப்போ a + c + d = 0. a + c + d = 0. a +
சியோட வேல்யூ -1/4, அதனால் -1/4 ப்ளஸ் டியோட வேல்யூ +1/4. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஏவோட வேல்யூ 0 அப்படின்னு கிடைக்குது. சரியா? ஸோ அப்போ டைரெக்டாக இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் 1/x⁴ - 1 ஈக்குவல் டு ax + b. ஏவோட வேல்யூ 0, அப்போ பியோட வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணலாம். b வந்து -1/2வா? -1/2 ஹோல் டிவைடட் பை x² + 1. சியோட வேல்யூ -1/4 ப்ளஸ் டிவைடட் பை x + 1 -1/4 divided by x plus 1 plus d ஓட வேல்யூ 1/4 divided by x minus 1 into dx. ஸோ இங்கே -1/2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா இன்டெக்ரல் 1 divided by x² plus 1. இது வந்து tan இன்வெர்ஸ் ஃபார்முலா. இந்த இடத்துல -1/4 வெளியே எடுத்தோம் அப்படின்னா இன்டெக்ரல் 1 divided by x plus 1. இது லாக் ஃபார்முலா. இங்கே +1/4 வெளியே எடுத்தோம்னா அதே லாக் ஃபார்முலா கிடைக்குது. ஸோ இப்போ டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். -1/2 tan inverse of x -1/4 log modulus of x plus 1 plus 1/4 log modulus of x minus 1 plus c. ஸோ இப்போ இங்கே லாக் ரெண்டுத்துலேயுமே வந்து 1/4 காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்தோம் அப்படின்னா லாக் ப்ளஸில் இருக்கிறது மேலே வரும், மைனஸில் இருக்கிறது கீழே வருமா? நான் டைரெக்டாக எழுதிக்கிறேன். லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இது மேலே போகும், இது கீழே வந்துடும். டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 -1/2 tan inverse x plus c. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 16 பார்க்குறோம். ஸோ இது பார்த்த உடனே தெரியுது, இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ 1 divided by x plus 1 a divided by x plus b divided by x plus n plus 1 இந்த மாதிரி போடுவோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே எக்ஸ் பவர் என்னன்னு இருக்குது, இதில் எத்தனை சொல்யூஷன் இருக்கு தெரியாது. அதனால இந்த மெத்தடில் நம்ம டைரெக்டாக போட முடியாது. சரிங்களா? ஸோ இத்தனை சம்மா நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான் போட்டுட்டு இருந்தோம். இங்கே இதுவும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான். ஆனால் இங்கே எக்ஸ் பவர் என்னன்னு இருக்குது, எத்தனை சொல்யூஷன்னு தெரியாது. அதனால நம்ம டைரெக்டாக இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் போட முடியாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இங்கே எக்ஸ் பவர் n + 1 இருக்கா, அதை டீன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n × x பவர் n - 1. டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt/dx. இங்கே இன்டெக்ரல் dxன்னு கிடைக்குமா? ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? அப்போ இங்கே dxோட வேல்யூ பாருங்கள். dx = dt/n × x பவர் n - 1. ஸோ இங்கே இருக்கிற எக்ஸும் இங்கே இருக்கிற x பவர் n - 1 மல்டிபிள் ஆகும்போது x பவர் என்னன்னு கிடைக்கும். அகைன் x பவர் n. இந்த இடத்துல x பவர் என்னோட வேல்யூ t - 1. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இங்கே எடுத்து வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்க, ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 divided by x இன்ட்டு இதுக்கு நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம் இன்ட்டு dxோட வேல்யூ dt/n × x பவர் n - 1. இப்போ இந்த n வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கிறேன். இன்டெக்ரல் 1/t dt/, x பவர் இங்கே ஒரு n - 1 இருக்குது, இங்கே ஒரு பவரில் 1 இருக்குது. ஆட் பண்ணும்போது வெறும் என்னன்னு கிடைக்கும். அப்போ அகைன் 1/n × இன்டெக்ரல் 1/t × dt/, x பவர் என்ன t - 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1/n இன்டெக்ரல் 1/t × t - 1 × dt முடிஞ்சுதா? இப்போ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணலாமா? ஸோ இது மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் பாருங்கள். 1 divided by t × t - 1 ஈக்குவல் டு a/t plus b/t - 1. ஸோ இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? a1 = a × t - 1 plus bt அப்படின்னு கிடைக்கும். டீயோட வேல்யூ 0ன்னு எடுத்தோம் அப்படின்னா b கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கும். -a = 1. அப்போ ஏவோட வேல்யூ -1. அடுத்து டீயோட வேல்யூ
இல்லை ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டீன்னு எடுத்துக்கலாமா? ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி 0 is equal to minus plus a plus b, b is equal to minus a. ஏற்கனவே a ஓட வேல்யூ -1ன்றதுனால இது +1, இது மைனஸ்மா, இங்க +1. ஸோ இப்போ b is equal to 1, அதாவது இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பு நீங்கள் இதுக்கு கீழே எழுதணும், நான் இங்கே எழுதிக்கிறேன். a ஓட வேல்யூ -1, -1/t ப்ளஸ் b ஓட வேல்யூ +1, 1/t -1. இன்டெக்ரலில் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல், ஸோ இங்கே எடுத்துக்குவா 1/n இன்ட்டு இன்டெக்ரல். ஸோ இந்த ஸ்டெப்ஸும் நம்ம கண்டிப்பாக போடணும். ஸோ போட்டு இங்கே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். 1/-1/t ப்ளஸ் 1/t -1 இன்ட்டு dt. ஸோ 1/n. ஸோ -1/t இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் அப்படியே இருக்கட்டும். 1/t இன்டெகிரேட் பண்ணும்போது log t ப்ளஸ் 1/t -1 இன்டெகிரேட் பண்ணும்போது log t -1. ரைட்டா? இப்போ 1/n log, இது a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a/b அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸில் இருக்குது மேலே வரணும். t -1/t. ஸோ 1/n log t -1. t-யோட வேல்யூ என்ன பார்த்தோம்? x⁻n + 1. அப்போ இது -1 பண்ணோம்னா x⁻n மட்டும் இருக்கும். x⁻n t-யோட வேல்யூ என்ன? x⁻n + 1. x⁻n + 1 ப்ளஸ் c. இதுதான் நமக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17 பார்க்குறோம். ஸோ இதை பார்த்த உடனே நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் இருக்குது. அப்போ ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ண முடியுமான்னா இல்லை. நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போதில்லை. இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் தான் போட போகிறோம். ஆனால் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்கணும். இங்கே வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? sin x-ஐ t அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ sin x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா cos x is equal to dt/dx. இந்த dx இந்த பக்கம் வந்ததுன்னா cos x into dx is equal to dt. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சதுன்னா எப்படியே போட்டுங்க. இல்லைன்னா நம்ம dx-ஓட வேல்யூ மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்து இங்கே எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதை வந்து எப்படி எழுதலாம்னா இன்டெக்ரல் cos x into dx dtன்னு டைரெக்டாக எழுதலாம். இல்லை உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது, எல்லா சம்மும் நம்ம dx மட்டும் கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இங்கே dx மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ cos x அப்படியே எடுத்துக்கிறேன். டிவைடட் பை 1 - sin x tன்னு எடுத்தோம். அதனால 1 - t into 2 - t into dx. dx-ஓட வேல்யூ dt/cos x. இப்போ இந்த cos x-உம் கேன்சல் ஆகிடுது. இன்டெக்ரல் dt/1 - t into 2 - t. சரியா? இப்போ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ இதை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். 1 - t into 2 - t equal to a/1 - t plus b/2 - t. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 is equal to a into 2t plus 2 - t plus b into 1 - t அப்படின்னு கிடைக்குதா? இப்போ a-ஓட வேல்யூ b-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு tக்கு வந்து 1ன்னு அப்ளை பண்ணிக்கிறேன். 1 அப்ளை பண்ணால் இங்கே வந்து 1 2 - 1 1 வரும். a into 1 1 a is equal to 1ன்னு கிடைக்கும். சரியா? இது வந்து 0 ஆகிடும். 1 - 1 0. அடுத்து ஏக்கு 2 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். 2 அப்ளை பண்ணால் இது 0 ஆகிடும். ஓ சாரிம்மா, டீக்கு 2ன்னு அப்ளை பண்ணுறோம். இது 0 ஆகிடுது. இங்கே 1 - 2 - 1ன்னு கிடைக்கும். அப்போ -b is equal to 1. b-ஓட வேல்யூ -1. ஸோ அதை எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா? 1/1 - t -1/2 - t. அந்த மைனஸை இங்கே எழுதிக்கிறோம். சரியா? இது எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இன்டெக்ரல் 1/1 - t -1/2 - t into dt.
ஸோ இந்த ஃபங்க்ஷன் கீழே எழுதிருக்கணும், நான் அங்கே மேலேயே எழுதிக்கிட்டேன், நீங்கள் இன்னும் முறை இங்கே கீழே எழுதிக்கிங்க. ஸோ 1 மைனஸ் டி இன்டெகிரேட் பண்ணால் லாக் மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் டி, அகைன் மைனஸ் டி இருக்கிறதுனால ஒரு மைனஸ் சைன் முன்னாடி வரணும். அடுத்து மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் டி, அகைன் டி வந்து மைனஸில் இருக்குது, இன்னொரு மைனஸ் வரும், அதனால் இதை ப்ளஸ் ஆக்கிடலாம், ப்ளஸ் சி. ஸோ இப்போ லாக் மாடுலஸ் ஆஃப், இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், லாக் ஃபார்முலா என்னது, லாக் ஏ மைனஸ் லாக் பி ஈக்குவல் டு லாக் ஏ பை பி. ஸோ இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இது வந்து ப்ளஸில் இருக்குது, 2 மைனஸ் டி ப்ளஸில் இருக்குது, அது மேலே வரும், 1 மைனஸ் டி கீழே வந்துடும். இப்போ டீயோட வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 மைனஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை 1 மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. கொஷின் நம்பர் 18 பார்க்குறோம். ஸோ இங்கே மேலே நியூமரேட்டரில் டிகிரி வந்து 4ன்னு கிடைக்குது, டினாமினேட்டரும் டிகிரி 4ன்னு இருக்குது. அது இல்லாமல் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ் ஸ்கொயரை நம்ம வேறு ஒரு வேரியபிளாக எடுத்துக்கலாம். நான் டீன்னு எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி. இதை அப்ளை பண்ணால் டி ப்ளஸ் 1 இன்ட்டு டி ப்ளஸ் 2 டிவைட் பை டி ப்ளஸ் 3 இன்ட்டு டி ப்ளஸ் 4ன்னு கிடைக்குமா? இப்போது இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். டி ஸ்கொயர் ப்ளஸ் 2t plus 1t 3t plus 2 divided by இங்கே t square 4t 3t 7t plus 7t plus 12. இப்போ நமக்கு அகைன் நியூமரேட்டரோட டிகிரியும் டினாமினேட்டரோட டிகிரியும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது நம்ம கண்டிப்பாக டிவைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ டி ஸ்கொயர் ப்ளஸ் 3t ப்ளஸ் 2வை t ஸ்கொயர் ப்ளஸ் 7t ப்ளஸ் 12ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 டைம்ஸ் t ஸ்கொயர் ப்ளஸ் 7t ப்ளஸ் 12. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4t மைனஸ் 4t மைனஸ் 10. ஓகேவா? அப்போ இதை வந்து 1 மைனஸ், இது ரெண்டுத்துலேயும் மைனஸ் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். 1 மைனஸ் 4t ப்ளஸ் 10 டிவைடட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 7t ப்ளஸ் 12 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம டி அப்படின்னு எடுத்துருந்தோம், ஆனால் இந்த டிஎக்ஸோட வேல்யூ மாற்றலை. கரெக்டா? அப்போது இதை டைரெக்டாக எக்ஸை வச்சு தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரல் 4t ப்ளஸ் 10 டிவைட் பை t square plus 7t plus 12 into dx. dt கிடையாது, dt நம்ம கன்வெர்ட் பண்ணல, இது 12. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் டீயை அகைன் எக்ஸ் ஸ்கொயர்னு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்டகிரேட் பண்ணணும். சரிங்களா? நல்லா கவனிங்க. இங்கே டீன்ற வேரியபிள் இருக்குது, இங்கே டிஎக்ஸ் இருக்குது, வேறு வேறு வேரியபிள் டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ இதை I1 மைனஸ் I2ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு I1 கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்டகிரல் dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் C1 இதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து I2 ஈக்குவல் டு, கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இன்டகிரல் 4t ப்ளஸ் 10 டிவைடட் பை t ஸ்கொயர் ப்ளஸ் 7t ப்ளஸ் 12 இன்ட்டு dx. இப்போ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணணும். இந்த டி ஸ்கொயர் ப்ளஸ் 7t ப்ளஸ் 12 இதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம், நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க, நான் இங்கே கேன்சல் எரேஸ் பண்ணிட்டேன். t ப்ளஸ் 3 இன்ட்டு t ப்ளஸ் 4 இது என்ன கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவலாக இதை மட்டும் தனியாக வேணும்னா எடுத்து எழுதிக்கிறேன். 4t ப்ளஸ் 10 டிவைடட் பை t plus 3 into t plus 4 இது a by t plus 3 plus b by t plus 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே a into t plus 4 plus b into t plus 3ன்னு கிடைக்கும். இங்கே 4t plus 10ன்னு கிடைக்கும்.
இப்போ நமக்கு டீயோட வேல்யூ -3 அப்ளை பண்ணோம்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 4 × -3 + 10 equal to t × -3 + 4. சாரி, t இல்லை 4a. -12 + 10 equal to a. So a is equal to -2. Next. இப்போ t ஓட வேல்யூ -4 அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 4 × -4 + 10 equal to a கேன்சல் ஆகிடும். b × -4 + 3. இது -16 + 10 equal to -b. -6 is equal to -b. b is equal to 6. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் இங்கே ஏவோட வேல்யூ -2வா? ஸோ -2 பின்னாடி எடுத்துக்கிறேன். பியோட வேல்யூ மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 6 / t + 4 - 2 / t + 3 × dx. இப்போ t-ஓட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். 6 / x² + 4 - 6 / x² + 3 × dx. சாரி, இது 6 கிடையாது, 2. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா 6 வெளியே வந்துடும். இது வந்து tan இன்வெர்ஸ் ஃபார்முலா. tan இன்வெர்ஸ் ஃபார்முலா 1/a ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் dx / x² + a² equal to 1/a tan inverse x/a + c. இப்போ இந்த ரெண்டுமே வந்து சேம் tan இன்வெர்ஸ் ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு 6 வெளியே எடுத்துடுறேன். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா 1/, இந்த 4 2² எழுதிக்கலாமா? இந்த 3 √3² எழுதலாமா? அப்போது இங்கே ஏவோட வேல்யூ 2. 1/2 tan inverse x/2 மைனஸ் இங்கே 2 வெளியே எடுத்தோம்னா 1/√3 tan inverse x/√3 + c. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். இங்கே வந்து நம்ம இதை 6 கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போது 3 tan inverse x/2 மைனஸ் இது வந்து 2/√3 அப்படியே இருக்கட்டும். tan inverse x/√3 + c. இது c2. ஏற்கனவே நம்ம c1 பார்ட் எடுத்துருந்தோம், இங்கே c2. இப்போ ஃபைனல் ஆன்சர் i1 - i2. i1ஓட வேல்யூ x. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் i is equal to i1 - i2. இது x + c1 மைனஸ் இங்கே இருக்கிறதுக்கு சைன் எல்லாத்துக்கும் மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறதுனால. அப்போ இது -3 tan inverse x/2 இது ப்ளஸ் 2/√3 tan inverse x/√3 கிடைக்கும். இது வந்து -c2. ஸோ ஃபைனல் ஸ்டெப்பில் இந்த +c1 -c2 சேர்த்து ஒரே ஒரு சீன் எடுத்துக்கலாம். அப்போ 3x - 3 tan inverse x/2 + 2/√3 tan inverse x/√3 + c, where c is equal to c1 - c2. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 19 பார்க்குறோம். ஸோ இதை பார்த்த உடனே சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு புரியுது. ஆனால் சப்ஸ்டியூஷன் மெத்தட் மட்டும் வச்சு இது போட போதில்லை. சரிங்களா? ஆஸ் யூஸ்வல் இது 7.5 அப்படின்றதுனால இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம்னு தெரியும். ஆனால் இதை கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது பார்த்தோன்னே நமக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு புரியும். ஏன்னா இங்கே x² இருக்குது, இது x² tன்னு எடுத்தோம்னா இங்கே 2xன்னு கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் x² t அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x is equal to dt/dx. இங்கே நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது dx வருமா?
அப்போ dxோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால dx is equal to dt by 2xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் 2x divided by x square plus 1 into x square plus 3 into dx is equal to integral 2x divided by x square க்கு பதிலா t ன்னு எடுத்தோம். அப்போ t plus 1 into t plus 3 into dx. dx க்கு பதிலா dt by 2x. dt by 2x. இப்போ இந்த 2x இந்த 2x கேன்சல் ஆயிடுது. integral dt divided by t plus 1 into t plus 3 மட்டும் கிடைக்குதா? இப்போ அகைன் இங்கே வந்து நமக்கு டினாமினேட்டரில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் தான் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ணும்போது 1 divided by t plus 1 into t plus 3 எப்படி இதெல்லாம் a divided by இது வந்து தனி ஃபேக்டர், அதனால a divided by t plus 1ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு தனி ஃபேக்டர் இருக்குது, b divided by t plus 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது a into t plus 3 plus b into t plus 1 ஈக்குவல் டு 1ன்னு வரும். டினாமினேட்டர் அப்படியே கேன்சல் ஆகிட்டு நான் விட்டுடுறேன். சரிங்களா? இப்போ நமக்கு ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் வேணும். அதனால் ஃபஸ்ட்டு நான் டீக்கு வந்து -1ன்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணும்போது 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 அப்ளை பண்ணால் 2ன்னு கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ 1/2ன்னு கிடைக்குது. அடுத்து இங்கே ஏவோட வேல்யூ -3ன்னு அப்ளை பண்ணலாமா? சரி, டீயோட வேல்யூ -3ன்னு அப்ளை பண்ணலாமா? -3ன்னு அப்ளை பண்ணும்போது 1 இஸ் ஈக்குவல் டு b இன்ட்டு -2. அப்போ பியோட வேல்யூ -1/2ன்னு கிடைக்குது. ஸோ இதை எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் dt divided by ஸோ இது எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணணும். a divided by ஏவோட வேல்யூ 1/2, அதனால 1/2 divided by t plus 1 plus 1/2 -1/2, அதனால -1 இங்கே எழுதிக்கிற -1/2 divided by t plus 3 into dt. ஸோ இப்போ இந்த 1/2 வெளியே வந்துடும். இதை t plus 1 divided by t plus 1 இன்டெகிரேட் பண்ணால் log modulus of t plus 1 -1/3. இதை இன்டெகிரேட் பண்ணால் log modulus of t plus 3 plus c. இது 1/2. இப்போ 1/2 காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்தோம் அப்படின்னா log modulus of t plus 1 minus log modulus of t plus 3ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ இதை வந்து log ஃபார்மில் அப்ளை பண்ணும்போது log b minus log a equal to log b by a. அப்போ log modulus of t plus 1 divided by t plus 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. சாரி, டீயோட வேல்யூ அப்ளை பண்ணோம்ல, log modulus of டீயோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 divided by எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஸோ இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக எழுதணும், இல்லைன்னா மார்க் வரைச்சிடுவாங்க. ஸோ கொஷினில் வந்து எக்ஸில் இருக்கிறதுனால நமக்கு ஆன்சரும் எக்ஸில் தான் இருக்கணும். ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனில் தான் இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. சம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் கொஷின் நம்பர் 20 பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரல் 1 divided by x into x power 4 minus 1 into dx. ஓகேங்களா? இதை பார்த்தோன்னே இதை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு புரியுது. அதனால் நம்ம இதை டீன்னு எடுத்து பார்ப்போம். x power 4 minus 1 is equal to t. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x cube equal to dt by dx. நமக்கு dxோட வேல்யூ dt by 4x cube கிடைக்கும். இதுக்கு எடுத்து வந்து கொஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்டெக்ரல் 1 divided by x அப்படியே இருக்கட்டும், இதை வந்து டீன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு dxக்கு பதிலாக dt by
4x cube. இப்போ இன்டெக்ரல் 1/t, இந்த dt இங்கே எழுதிக்கிறேன், dt by t இன்ட்டு 1 divided by 4x cube இன்ட்டு x வந்து x power 4னு எழுதலாமா? ஸோ 1/4 வெளியே எடுத்தோம் அப்படின்னா இன்டெக்ரல் dt by t இன்ட்டு x power 4. இப்போ இந்த இன்டெக்ரலுக்குள்ள tன்ற ஃபங்க்ஷனும் இருக்கு, xன்ற ஃபங்க்ஷனும் இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் tக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இதுல இருந்து x power 4ஓட வேல்யூ என்ன ஆகும் பாருங்க. x power 4 is equal to t plus 1. ஸோ அதை எடுத்து வந்து இங்க அப்ளை பண்ணிக்கலாம். dt divided by t into t plus 1. சரிங்களா? இப்போ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போறோம். ஸோ அதுக்காக 1/t into t plus 1 மட்டும் எடுத்துக்கிறேன். இது எப்படி எழுதலாம்? a divided by t. ஸோ இங்க இருக்கிற ஃபேக்டர் தனியாக எடுத்துக்கணும், அப்புறம் இங்க இருக்கிற ஃபேக்டர் தனியாக எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபேக்டருக்கு மேலே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் b. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது a into t plus 1 plus bt equal to 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஏவோட வேல்யூ ஏவோட வேல்யூ என்னன்னா டீக்கு நான் 0 அப்ளை பண்ணிக்கிறேன். t equal to 0னா 1 is equal to a into 1 plus 0 ஆயிடும். அப்போ ஏவோட வேல்யூ 1. அடுத்து பியோட வேல்யூ வேணும். அப்போ நான் டீக்கு வந்து -1 அப்ளை பண்ணிக்கிறேன். -1 அப்ளை பண்ணால் 1 is equal to a 0 ஆயிடும். b into -1 minus b. இப்போ பியோட வேல்யூ -1. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வந்து ஸோ இதில் அப்ளை பண்ணும்போது 1/t இங்கே வந்து -1/t plus 1 வரும். ஸோ இங்கே நான் டைரெக்டாக எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் 1 divided by t. நல்லா கவனிங்க, இதை வந்து இப்படி எழுதலாம், இது வந்து இப்படி எழுதலாம். இந்த ஏக்கு பதிலாக 1ன்னு எழுதிக்கலாம். அதை தான் நான் இங்கே எழுதிக்கிறேன். -1 divided by t plus 1 இன்ட்டு இந்த நியூமரேட்டரில் இருக்க dt அப்படியே இருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ 1/4 1/t இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா log modulus of t minus 1/t plus 1 இன்டெகிரேட் பண்ணாலும் log modulus of t plus 1 plus c. இப்போ 1/4 log modulus of t divided by t plus 1 plus c. இப்போ t ஓட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். t என்ன எடுத்தோம்? x power 4 minus 1. So x power 4 minus 1 divided by t plus 1 ஓட வேல்யூ x. சரி, x power 4 கரெக்டா? இங்க t plus 1 equal to x power 4னு கிடைக்குதா? ஸோ இதை எடுத்து வந்து அப்ளை பண்ணால் இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகே, இல்லை கொஸ்டின் நம்பர் 21 பார்க்கலாம். ஸோ இன்டெகிரல் 1 divided by e power x minus 1 into dx. ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது, ஃபங்க்ஷன் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? e power x நம்ம tன்னு எடுக்கலாமா? e power x இல்லை e power x minus 1 கூட tன்னு எடுத்துக்கோங்க. இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகுது? e power x இன்டெகிரேட் பண்ணால் e power x தான். -1 இன்டெகிரேட் பண்ணால் 0 ஆகிடும், விட்டுடலாம். ஸோ இப்போ dt by dx. இதுலேருந்து நமக்கு dx ஓட வேல்யூ வேணும். dx is equal to dt by e power x. இது ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல t இருக்கு, ஆனால் இங்கே x இருக்கு. அதனால இதையும் tக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். e power xக்கு பதிலாக இங்கிருந்து e power x ஓட வேல்யூ என்ன வருது பாருங்க. e power x is equal to t plus 1. ஸோ இப்போ இதை t plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த இன்டகிரேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு இங்கிருந்து அடுத்த ஸ்டெப்பு இன்டகிரல் 1 divided by, ஸோ இந்த டினாமினேட்டர் ஃபுல்லாக நம்ம டீன்னு எடுத்தோம், அதனால t dx ஓட வேல்யூ dt by t plus 1. ஸோ இது எப்படி மாறுது பாருங்க. இன்டகிரல் dt divided by t into t plus 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போகிறோம். நம்ம இதை மட்டும் எடுத்து தனியாக போட்டுக்கிறேன். 1 divided by t into t plus 1. ஸோ இது எப்படி பிரிப்போம்? இங்கே இருக்கிற ஃபேக்டரை தனியாக எடுத்துப்போம், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃபேக்டரை தனியாக
எடுத்துப்போம். இதுக்கு மேலே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ ஏபின்னு எடுத்துக்கிறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏ இன்ட்டு டி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பிடி ஈக்குவல் டு 1. சரியா? இங்கே டினாமினேட்டரில் டி இன்ட்டு டி ப்ளஸ் ஒன் வரும். இங்கேயும் டினாமினேட்டரில் டி இன்ட்டு டி ப்ளஸ் ஒன் வரும். அதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து அதாவது இங்கே டி இன்ட்டு டி ப்ளஸ் ஒன், இங்கே வந்து டி இன்ட்டு டி ப்ளஸ் ஒன் எழுதி கேன்சல் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்புக்கெல்லாம் நமக்கு மார்க் இல்லை. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ வேணும் அப்படின்னா டீக்கு 0 அப்ளை பண்ணால் ஏவோட வேல்யூ கிடைக்குமா? டீக்கு 0 அப்ளை பண்ணுறேன். 1 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 0 ஆகிடும். ஏவோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து டீக்கு -1 அப்ளை பண்ணலாம். டீக்கு -1 அப்ளை பண்ணோம்னா ஏ 0 ஆகிடும், மைனஸ் பி, அதாவது பியோட வேல்யூ -1 கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக 1 பிக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணலாம். இந்த மைனஸ் இங்கே எழுதிட்டா இப்படி கிடைச்சிடும். ஸோ இதப்போ டைரெக்டாக நான் இங்கிருந்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 1/t - 1/t + 1 × dt. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும்? லாக் மாடுலஸ் ஆஃப் டீன்னு கிடைக்கும். மைனஸ் இங்கே வந்து இன்டகிரேட் பண்ணால் லாக் மாடுலஸ் ஆஃப் டி ப்ளஸ் 1 கிடைக்கும் ப்ளஸ் சி. ஸோ இது வந்து லாக் மாடுலஸ் ஆஃப் லாக் பி மைனஸ் லாக் ஏ. எப்படி எழுதலாம்? லாக் பி பை ஏன்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் மைனஸில் இருக்குது. அதனால் இதை t/t + 1ன்னு எழுதிக்கிறேன் ப்ளஸ் சி. இப்போ டீயோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். லாக் மாடுலஸ் ஆஃப் டி வந்து e⁻x - 1 e⁻x divided by t + 1 ஓட வேல்யூ e⁻x plus c. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்புக்கு எதுக்கும் மார்க் இல்லை, நமக்கு இதுக்கு மட்டும்தான் மார்க்கு. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் வேணும்னா ரஃப்பில் கூட போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஏபி கண்டுபிடிச்சி இதை அப்ளை பண்ணி இதை ஸ்ப்ளிட் பண்ணால் மட்டும் போதும். இங்கேருந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணால் போதும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 22 பார்க்குறோம். இது எம்சிக்யூ. ஸோ இங்கே வந்து இது நம்ம x divided by x - 1 × x - 2 as usual பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம். a divided by x - 1 plus b divided by x - 2ன்னு எழுதலாமா? ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது x is equal to இங்கே இருக்கிற நியூமரேட்டர் மட்டும் வரும். இங்கே dxலாம் நம்ம எடுக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு. ஸோ டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். அதே போல் இங்கே a கூட இந்த x - 2 மல்டிபிள் ஆகும், a into x - 2 ப்ளஸ் b கூட இந்த x - 1 மல்டிபிள் ஆகும், b into x - 1. இப்போ எக்ஸோட வேல்யூ 1, 2ன்னு அப்ளை பண்ணால் பிக்கும் ஏக்கும் வேல்யூ கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணுறேன். நமக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கும். 1 is equal to -aன்னு கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ -1. அடுத்து எக்ஸுக்கு 2ன்னு அப்ளை பண்ணிக்கிறேன். 2 is equal to b, பியோட வேல்யூ 2. ஸோ இதை எடுத்து வந்து இதில் அப்ளை பண்ணால் 1 -1 2. ஸோ இப்போ லாக் இது இன்டகிரேட் பண்ணும்போது -1 அப்படியே இருக்கட்டும். லாக் மாடுலஸ் ஆஃப் x - 1 ப்ளஸ் 2 அப்படியே இருக்கும். x - 2 1 divided by x - 2 இன்டகிரேட் பண்ணும்போது லாக் மாடுலஸ் ஆஃப் x - 2 ப்ளஸ் c. ஸோ இந்த 2 இங்கே போச்சுன்னா லாக் மாடுலஸ் ஆஃப் x - 2 ஹோல் ஸ்கொயர், இந்த மைனஸ் லாக் x - 1 ப்ளஸ். இப்போ நல்லா கவனிங்க, இது லாக் b மைனஸ் லாக் a ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து b, இது வந்து a. ஸோ இது எப்படி எழுதலாம்? லாக் b பை a அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இதை லாக் மாடுலஸ் ஆஃப் b ஓட வேல்யூ x - 2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை a ஓட வேல்யூ x - 1 ப்ளஸ் c. ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. இல்லை, கொஸ்டின் நம்பர் 23 பார்க்குறோம். இன்டெக்ரல் dx divided by x into x square plus 1 equals 2. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாம் கேட்குறாங்க. டினாமினேட்டில் x square plus 1ன்னு இருக்கா, இதை டீன்னு எடுத்துக்கலாமா?
ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. 2x இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். இதில் இருந்து டிஎக்ஸோட வேல்யூ டிடி டிவைட் பை 2x. இங்கே நமக்கு எக்ஸுக்கு வேல்யூ இல்லை, ஆனால் இங்கே அப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் மல்டிபிள் ஆனால் 2x ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போது இங்கிருந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி மைனஸ் 1. இப்போ கொஸ்டினில் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஎக்ஸ் அப்புறம் அப்ளை பண்ணுறேன். 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டீன்னு எடுத்துக்கிறேன். இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ டிடி பை 2x. இங்கே 2ன்றது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். 1 டிவைட் பை x into x ஸ்கொயர் into t into dt. இப்போ அகைன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1 டிவைட் பை t மைனஸ் 1 into t into dt. dt இப்போ இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதை மட்டும் எடுத்து தனியாக எழுதிக்கிறேன். 1 டிவைட் பை t மைனஸ் 1 into t is equal to 1 divided by t minus, sorry, a divided by t minus 1 plus b divided by t அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தோம், அதனால நான் ஷார்ட்டாக வேகமாக போட்டுக்கிறேன். இன்கேஸ் எதனா டவுட் இருந்தால் ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏடி ப்ளஸ் பி இன்ட்டு டி மைனஸ் 1 வரும். இங்கே நியூமரேட்டரில் 1 மட்டும் இருக்கும். டினாமினேட்டர் அப்படியே கேன்சல் ஆகிடும், அதனால் விட்டுடுறேன். இப்போ டீயோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணால் 1 இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்குது. அப்போ ஏவோட வேல்யூ 1. அதே போல் டீயோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணால் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு கிடைக்குது. பியோட வேல்யூ மைனஸ் 1. ஸோ இதெல்லாம் எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். 1/2 இன்டெக்ரல். ஸோ இந்த ஃபார்மெட்டில் அங்கே எழுத போகிறோம். ஏவோட வேல்யூ 1, அதனால் 1 டிவைட் பை டி மைனஸ் 1. பியோட வேல்யூ மைனஸ் 1, அதனால் மைனஸ் இங்கே போட்டு 1 டிவைட் பை டி இன்ட்டு dt. ஸோ 1/2 இன்ட்டு, ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது லாக் மாடுலஸ் ஆஃப் டி மைனஸ் 1 மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் டின்னு கிடைக்கும். 1/2 லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இந்த பவரில் இருக்க ஸ்கொயர் இங்கே வரும்போது 2/2ன்னு கேன்சல் ஆகிடும். அகைன் மைனஸ் 1/2 லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் சி. டியோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோவோட எக்ஸசைஸ் 7.5 கம்ப்ளீட் பண்ணுறோம். 7.5ல் இருக்க ஒவ்வொரு கொஷின்ஸும் இண்டிவிஜுவல் வீடியோவாக போட்டிருக்கோம். ஏதாவது கொஷின்ஸ் டவுட்டாக இருந்ததுன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். 7th சாப்டருக்கான பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்யூ.